ஹாய், நம்ம இன்னைக்கு ரிவெஞ்ச் ப்ராங்க் பண்ணலாம். ருத்வின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கு, அப்புறம் கூட வேலை பார்க்குற பொண்ணு வேறு லீவு போல். ஆனால் கன்ஃபார்மாக ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நான் லீவு போட சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏற்கனவே லீவுன்னு சொல்லி பர்மிஷன் போட வச்சு பர்மிஷன் போட்டு வீட்டில் தான் இருக்குது. இல்லை காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து டென்ஷன் பண்ணி விட்டேன், லீவ் போடுன்னு சொல்லி. அதனால் எனக்கு காப்பி வேணாம் ஒன்று வேணான்னு வெளியில் போய் உட்காந்துருக்குறாங்க. போய் இப்போ கூப்பிட்டு வந்துடலாம். நான் காட்டுறேன் இங்கே இருக்கான்ட்டு, பார்த்துட்டு வரலாம். இப்போ லீவ் போட சொல்லி ஒரு ப்ராங்க் பண்ணுறோம், டென்ஷன் பண்ணுறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஐயோ, அங்கே தான் நிற்கிறான், பார்த்துருவான். இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, அங்கே ஆடி தெரியுதான். 5 minutes later. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி உட்காரு, நீ லீவ்லாம் போடுறேன். உட்கார், இந்தா காஃபி குடிங்க. காஃபி குடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோறு அடுத்து ஊட்டி விட்டுருவேன். பாலா ஊத்துறேன். சரி, கொஞ்ச நாள் மட்டும் லீவா போடு. இந்த காலையில இருந்து ராமாயணம் மாதிரி சொல்லியாச்சு. எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. லீவ் போட்டோம்னா காய்ச்சல் அடிக்குமா? நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இன்னைக்கெல்லாம் லீவ் போட்டோம்னா நீ வேலையை விட்டே போக வச்சிருவாங்க. உடம்புக்கு முடியல எனக்கு. படுத்து தூங்கு. லீவ் போடு மட்டும். டென்ஷன் எழுதிட்டு இருக்காத, இதெல்லாம் எடுத்துட்டு போ. சரி 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 சரி. ஏய், டைம் கம்மனை இருந்துரு. கம்மனை இருடி. கம்மனை பொண்ணும் வரல, நான் தான் போய் பார்க்கணும் எல்லாமே. எனக்கு உடம்பு தெரியல. நீ விட்டு எனக்கு லேட் ஆச்சு. போனதா பஞ்சு வேற 10 மணிக்கு கரெக்டா வைக்கணும். போ, இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போன கிளம்புறேன். எங்க போற? டைம் ஆகுது புட்டு, டென்ஷன் பண்ணாத புட்டு. எனக்கு உடம்புக்கு முடியல, லீவ் போடு. லீவ் பண்றேன், லீவ் போடுறதுக்கு இதெல்லாம் உங்க அப்பா கம்பெனியா? நம்ம யூடியூப்ல வீடியோ எடுத்து நம்ம பெரிய ஆளா சாயந்தரம் வந்து போடலாம். போ, ஐடி கார்டெல்லாம் எடுத்து தள்ளுடி. தள்ளு போ. எந்த எனக்கு லேட் ஆயிட்டு தள்ளு போ. கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் நான் போறேன். திங்கக்கிழமை லீவ் போடுறேன். போ, சத்தியமா யாருமே இல்லைன்னா என் வேலையை யார் பாப்பா? யாரும் பாக்குறாங்க. தயவு செஞ்சு நீ விடு சாமி. என் வேலைக்கு உழ வச்சு விட்டுறாத. அப்பா அவங்களுக்கு சோறு போட முடியாதுங்க. சோறு வேணாம், இட்லி தோசை போதும். சோறு வேணாம், இட்லி தோசை போதும். என்ன கலாச்சிட்டாராமா? காமெடி பண்றதுக்கெல்லாம் அது நேரம் இல்லை. டென்ஷன் சொல்லுன்னு ஏறுது எனக்கு. அடி வாங்கிக்காம கிளம்புது. அங்க பா, டைம் ஆகிட்டே. அடிச்சிருவேன் நீ. லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சிருவேன் பாத்துக்க. கம்மனு போயிட, இடிச்சுக்கிட்டு இருக்காத இருக்கிற வழியில. மணி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை.
போ. என்ன அடிச்சதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. வா என்ன பண்ணிட்டு வா என்ன பண்ணிட்டு இங்க வா. இங்க வா. பாரு பாரு. பிராங்க்னால நீ அடிச்சிருக்கப்ப. காலம் மட்டும் நான் எரிச்சல் பண்றேன்னா காலையில இருந்து லீவ் போடுன்னு சொன்னா மணி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். லீவ் போட மாட்டாங்க गाइस. ஆமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. மறுபடியும் டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத நீ. சரியா? உடம்பு முடியலனால லீவ் போட மாட்டாங்க गाइस. ஆமா போடுவீங்க. இவனுக்கு என் மேல பாசமே இல்ல. லீவ் போட்டாதான் பாஸ் இருக்குன்னு அர்த்தமா? சொல்லு. வா உட்கார். லீவ் போடு. காசு ஒரு நாள் லீவ் தான உட்கார். லீவ்லாம் கிடையாது, போயிரு. ஏய் கம்முனு விட்டு டைம் ஆயிடுச்சு விட்டு கம்முனு போ. சொல்லு. என்னத சொல்லு? பிராங்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒரு பிராங்க் மைட் பிராங்க் போ. गाइस அவன் நடக்கறான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை சொல்லுங்க. சொல்லு பை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்லு சொல்லு சொல்லு. அப்ப லீவ் போடணும் சொல்லுங்க. நல்லா வேலைன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. நல்லா இருக்குன்னா ப்ளூ ஹார்ட் போடுங்க. நல்லா இல்லைன்னா ஒயிட் ஹார்ட் போடுங்க. எல்லாரும் ஒயிட் ஹார்ட். பாய் பாய்.